பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நம்ம டெய்லி பிரெட் டேல்ஸ் சேனல் உங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் நான் நம்புறேன். இன்னைக்கு அவரோட வார்த்தை என்னன்னு கேட்போமா? வாங்க. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. சங்கீதம் 121:4. ஒரு அம்மாவும் அவங்க சின்ன பொண்ணும் நைட்டு விளக்கு அணைச்சிட்டு தூங்குறதுக்காக ரெடி ஆயிட்டு இருந்தாங்களாம். ரொம்ப இருட்டா இருந்தனால அந்த சின்ன பொண்ணு ரொம்ப பயந்துட்டு இருந்தாலாம். அவங்க அம்மாக்கு மனசுல பயம் இருந்தாலுமே அந்த சின்ன பொண்ணுட்ட வெளிக்காட்டாம இருந்தாங்களாம். அந்த பொண்ணு ஜன்னல் வழியா பிரகாசமா தெரிஞ்ச நிலாவை பார்த்துட்டு, அம்மா, பிரகாசமா தெரியுற இந்த நிலாதான் கடவுளோட விளக்காமா அப்படின்னு கேட்டாலாம். அதுக்கு அவங்க அம்மாவும், ஆமாப்பா, இதுதான் கடவுளோட விளக்குன்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த சின்ன பொண்ணு, அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல கடவுள் அவரோட விளக்க அணைச்சிட்டு தூங்க போயிருவாராமா அப்படின்னு கேட்டாலாம். அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களாம், இல்லப்பா, நம்மள படைச்சு நம்மள பாதுகாக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு பதில் சொன்னாங்களாம். அந்த சின்ன பொண்ணு சொன்னாலாம், அப்படியா, நம்மள படைச்ச ஆண்டவரு நம்மள தூங்காம பாதுகாக்கிறாரா? அப்படின்னா அவர் விழிச்சிருக்கிற வரைக்கும் நான் பயப்பட போறதில்லம்மா அப்படின்னு பதில் சொன்னாலாம். அந்த குழந்தையோட விசுவாசமான வார்த்தை அந்த தாய்க்கும் அந்த இரவுல ஒரு நம்பிக்கையை தந்து 2 பேருமே பயப்படாம தூங்குனாங்களாம். ஆமாங்க, நம்ம ஆண்டவர் நம்மள பாதுகாக்கிறாங்க. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லைன்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நம்மள அவரோட கரத்தின் நிழலினால மறைச்சிருக்கிறாருங்க. ஆபத்து வரும்போது அவர் நம்மள பறந்து காக்கும் பச்சையை போல பாதுகாக்கிறாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் தேவன் நம்மள பாதுகாக்க நம்ம பக்கத்திலே தாங்க இருக்காங்க. இந்த உலகத்துல காணப்படுற வியாதிகள், விபத்துக்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி நம்மள பாதுகாப்பாங்க. எந்த சூழ்நிலையிலையும் அவர் நம்மள பாதுகாப்பாருங்கிற எளிய விசுவாசம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம பாதுகாப்பாக பயப்படாம இருக்கலாம். ஆமென். Share this word with others and be a blessing in someone's life.